கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். இது குறித்தான மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பதிவு பண்ணலாம். 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தடைந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு பல்வேறு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய 3 ஹெலிகாப்டர்கள் அடுத்தடுத்து புறப்பட்டு செல்லும். அதில் ஏதேனும் ஒரு ராணுவ ஹெலிகாப்டரில் பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்து INS அடையாறு கடற்படை தளத்தை சென்றடைவார். அதற்காக முன்னும் பின்னுமாக மொத்தம் 3 ஹெலிகாப்டர்கள் அடுத்தடுத்து புறப்படும். அதன் பிறகு INS அடையாறு தளத்தை சென்றடையக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர், பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை என்று பலரும் வரவேற்பு வழங்க இருக்கின்றார்கள். தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக INS அடையாறு கடற்படை தளத்தை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். INS அடையாறு கடற்படை தளம் சென்ற பிறகு அங்கிருந்து சாலை வழியாக பிரதமர் செல்ல இருக்கின்றார். நேப்பியர் பாலம், சிவானந்தா சாலை, பல்லவன் இல்லச்சாலை, இந்த வழியில் பிரதமர் கார் மூலமாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கத்தை சென்றடைய இருக்கின்றார். இந்த நிலையில்தான் பிரதமர் பயணிக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் தற்பொழுது பறந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் INS அடையாறு கடற்படை தளத்தை சென்றடையும். அங்கும் தமிழக முதலமைச்சர், தமிழ்நாடு ஆளுநர் என்று பலரும் பிரதமருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்க இருக்கின்றார்கள். அதன் பிறகு கார் மூலமாக சிவானந்தா சாலை வழியே செல்லக்கூடிய பிரதமருக்கு வழக்கமாக பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் எப்படி தமிழக மக்களும் அங்கு இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளும் இணைந்து தங்களுடைய வரவேற்பினை வழங்குவார்களோ அதே போன்று தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு பிரதமருக்கு வரவேற்பு வழங்குவதற்காக சிவானந்தா சாலை விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. சிவானந்தா சாலை முழுவதுமாகவே ஏராளமான பாஜக நிர்வாகிகள், சென்னை மக்கள் பிரதமரை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலான கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் என்று ஏராளமான கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமருக்கான வரவேற்பு வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய ஆன்மீக கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலான மாதிரிகளோடு தற்பொழுது சிவானந்தா சாலை முழுவதுமாக விழா மேடையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை நோக்கி தன்னுடைய கரங்களை உயர்த்தி காட்டியவாறு பிரதமர் பயணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமரை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிவானந்தா சாலை, பல்லவ நிலம் பகுதியில் குவிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 6 மணிக்கு தொடங்கக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி 7:45 மணி வரை நேரு விளையாட்டு அரங்கத்திலேயே இருப்பார். அதன் பிறகு பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அண்ணா சாலை வழியிலாக பிரதமர் இன்று இரவு 8 மணி அளவில் கிண்டி ஆளுநர் மாளிகையை சென்றடைவார். ஆளுநர் மாளிகை செல்லக்கூடிய வழியிலும் இன்று இரவு ஏராளமான பாஜக நிர்வாகிகள் தரப்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கான வரவேற்பு வழங்கப்பட இருக்கின்றது. தற்போது நாம் பார்க்கின்றோம், அடுத்தடுத்து பிரதமருடைய அந்த பயண திட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 ஹெலிகாப்டர்களும் INS அடையாறு கடற்படை தளத்தை நோக்கி செல்கின்றன. பிரதமர் சென்னை வரும் பொழுதெல்லாம் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவே INS அடையாறு தளத்தை சென்றடைவார். பிரதமருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒருங்கமைவு செய்யக்கூடிய SPG என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு படைப்பிரிவினர் தான் பிரதமர் இந்த விமானத்தில் செல்வது தொடர்பான விஷயங்களை எல்லாம் முடிவு செய்வார்கள். வானிலை காரணங்கள் போன்றவற்றை எல்லாம் பார்த்த பிறகுதான் ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் செல்லுவாரா அல்லது சாலை வழியாக செல்லுவாரா என்பதை எல்லாம் முடிவு செய்வார்கள். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டரை இயக்கக்கூடிய அந்த விமானியிடம் கேட்பார்கள். குறைந்தபட்சம் 1000 மீட்டர் தூரத்திற்கு வெறும் கண்களால் அவரால் தெளிவாக பார்க்க முடிந்தால் மட்டும்தான் ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமரை அழைத்து செல்வார்கள். வானிலை காரணங்களால், பனிமூட்டங்களால் ஹெலிகாப்டருடைய அந்த பார்க்கும் திறன் குறைவாக இருந்தால் விமானி அந்த தகவலை தெரிவித்த பிறகு சாலை வழியிலாக பிரதமர் செல்வார். ஒருவேளை வானிலை காரணங்களால் பிரதமர் சாலையில் செல்வதாக இருந்தால் அதற்கான வழியினையும் மாநில காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருப்பார்கள். அதையும் 3 நாட்களுக்கு முன்பாகவே, பிரதமர் வருவதற்கு முன்பாகவே SPG பாதுகாப்பு படையினர் டெல்லியிலிருந்து வருகிறது அவர்களும் உறுதி செய்திருப்பார்கள். பிரதமர் அந்த ஹெலிகாப்டரில் செல்வதற்கான வழித்தடம் இருக்கும். ஒருவேளை ஹெலிகாப்டரில் செல்லாவிட்டால் சாலை வழியிலாக செல்வதற்கும் ஒரு தனியாக வழித்தடத்தை தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். மொத்தமாக 3 ஹெலிகாப்டர்கள் புறப்படும். இதில் ஏதேனும் ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்வார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சென்று இறங்கிய பிறகு கார் மூலமாக பிரதமர் செல்வார். அவர் காரில் செல்லும் பொழுதும் SPG என்று சொல்லப்படக்கூடிய பிரதமருக்கான சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் தான் பிரதமருக்கு முன்னும் பின்னுமாக அணிவகுத்து செல்வார்கள். 50க்கும் மேற்பட்ட அந்த SPG பாதுகாப்பு படையினர் தான் முழுவதுமாக பிரதமருக்கான பாதுகாப்பு பொறுப்பினை ஏற்றுக்கொள்வார்கள். தமிழகத்திற்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கோ பிரதமர் சென்றால் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வெளியில் பிரதமர் சென்றாலும் அவருக்கான பாதுகாப்பை வழங்கக்கூடிய பணி SPG பாதுகாப்பு படையினர் தான்